போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. காலையிலம் கதிரே நீ கடவுளை துதிக்க எழு, சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு, ஆலய திருமணியே நீ ஆண்டவன் குரலைய செய், ஞான தவ குலமே நீ அருள் தரும் பலியை செய். காலையிலம் கதிரே நீ கடவுளை துதிக்க எழு, சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற கூட்டத்தில் அன்பு கண்டு, திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற கூட்டத்தில் அன்பு கண்டு, பெரும் வர கல்வாரி அரும் பலி நினைவாகும், பெரும் வர கல்வாரி அரும் பலி நினைவாகும், திருமர தகன பலி பீடத்தில் குழும்பி விடு, காலையிலம் கதிரே நீ கடவுளை துதிக்க எழு, சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆத்மாவோடும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமான அன்பு நிறை பக்தர்களை, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பொறுமையுள்ளவர், அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது. திருப்பாடல் ஆசிரியர் அருமையாக கூறுவார், ஆண்டவரே
உமது கோபம் ஒரு நிமிஷமே, ஆனால் உமது தயையோ நீடிய வாழ்வு. ஆம், நமது அன்றாட வாழ்விலே பல நேரங்களிலே பொறுமையை இழக்கின்றோம், பொறுமையற்ற மனிதர்களாக வாழ்கின்றோம். அத்தகைய தருணங்களை எண்ணி நாம் மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாயே, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போருக்கு பாதுகாவலான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதா உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றில் நாங்கள் இப்போதை பற்றி கொள்ள அருள் தாரும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தை 17 22 வரை. ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது: நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு, என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னிமகள் நொறுங்குண்டால், அவளது காயம் மிக பெரிது. வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள். இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சியோனை உன் உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம்பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தை, எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் மாட்சிமிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தர வல்லது எதுவும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீரல்லவா அதை செய்யக்கூடியவர். நாங்கள் உண்மையே எதிர்நோக்கியுள்ளோம், ஏனெனில் இவற்றை எல்லாம் செய்பவர் நீரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எம்முதாதிர் என் குற்றங்களை என் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உன் புய வலிமை காப்பதாக. அப்போது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தகளான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உம்மை புகழ்ந்து ஏத்துரைப்போம். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையை விதையும் அதை விதைப்போர் கிறிஸ்துவே. அவரை கண்ட நைபரெல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்ப. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13. உயிருள்ள வார்த்தைகள் 36 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிக்கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவிலே பிரியமான அன்பு உறவுகளை, இன்ற நற்செய்தி நமக்கு அற்புதமாக சொல்லித் தருகின்றது. ஆண்டவர் எவ்வளவு பொறுமையான தெய்வம் என்று நமக்கு எடுத்துரைக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரத்திலே வாசிக்க கேட்டோம். இந்த நற்செய்தியிலே அந்த வயலிலே தோன்றிய களைகள் பற்றிய உவமையை இயேசுவே சீடர்களுக்கு விளக்குகின்றார். 13ஆம் அதிகாரத்தில் 7 உவமைகளை அவர் சொல்லுவார். அதில் 2 உவமைகளுக்கு இயேசுவே விளக்கம் தருவார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான உவமைதான் இன்று நாம் தியானிக்கின்றோம். மேலுமாக இதற்கு முந்தைய பத்தியிலே வாசிக்கின்ற பொழுது அந்த உவமையானது கொடுக்கப்பட்டிருக்கும். ஒருவர் வருகின்றார், விதைகளை விதைக்கின்றார். ஆனால் இரவிலை வந்து பகைவன் களைகளை விதைத்து விடுகின்றான். அப்பொழுது ஊழியர்கள் வந்து கேட்பார்கள், நாங்கள் வேண்டுமானால் சென்று களைகளை பறித்து விடலாமா? ஆனால் அந்த வீட்டின் தலைவர் சொல்வார், வேண்டாம், அதை வளர விடுங்கள், அறுவடை வரை வளர விடுங்கள். அறுவடை காண நேரம் வருகின்ற பொழுது நாம் முதலிலே களைகளை பறித்து அதை எரித்து விடுவோம். பின்பு நல்ல கோதுமை விதைகளை அறுவடை செய்து களஞ்சியத்திலே சேர்த்து வைப்போம். ஆக ஆண்டவர் நமக்கு சொல்கின்ற செய்தி இதுதான். ஆண்டவர் பொறுமையை பார்க்கின்றோம். நமக்கு தெரியும், அவசர உலகினிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றும் உடனடியாக நடக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றோம். இதுதான் மனித இயல்பு. ஆனால் ஆண்டவர் என்று நமக்கு பொறுமையை கற்றுத்தர ஆசிக்கின்றார். அதை வளர விடுங்கள். பல நேரத்திலே மக்கள் கேட்பார்கள், ஃபாதர், இந்த உலகத்தில் நல்லவராக இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை ஃபாதர். யார் யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ, யார் யாரெல்லாம் மற்றவங்க வாழ்க்கையை கெடுக்கிறாங்களோ, நிறைய தீய காரியங்களை செய்கிறாங்களோ, அவங்கெல்லாம் வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. ஆனால் நான் நல்லதை மட்டும்தான் செய்யணும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு உயர்வு இல்லை. அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஆண்டவர் சொல்கின்றார், பொறுமையோடு இருங்கள், அறுவடையின் காலம் வரும், அறுவடையின் காலம் வரும். ஆகவே நாளில் ஆண்டவர் பொறுமையை கற்றுக் கொடுக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த நற்செய்தி நமக்கு அற்புதமாக நமக்கு சொல்லித் தருகின்றது, இறை ஆட்சியிலே அனைவருக்கும் பங்கு இருக்கின்றது. இந்த உலகத்தில் இருக்கிறோம், எப்படி பகல் இரவு சேர்ந்துதான் ஒரு நாள், பள்ளம் மேடு சேர்ந்துதான் ஒரு பாதை. நல்லவர்களும் தீயோர்களும் இந்த உலகத்திலே இருக்கின்றார்கள். ஆம், ஆனால் ஆண்டவர் ஏன் பொறுமையோடு இருக்கின்றார்? முதல் வாசகம் சொல்லும், அவர் மக்கள் மீண்டும் மனம் திரும்பி என்னிடம் வருவார்கள் என்று அவர் காத்து கொண்டிருக்கின்றார். விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது பொறுமையை இழந்ததனால் ஏற்பட்ட விளைவுகளை நிறைய நேரத்திலே நாம் பார்க்கின்றோம். எடுத்துக்காட்டுக்கு விடுதலை பயணத்தில் மொய்சன் தெரியும் நமக்கு.
ஆண்டவர் மோயிசனை அழைத்தார். மோயிசன் வாழ்க்கையை பார்க்குறப்ப நிறைய அளப்பரிய காரியங்களை செஞ்சிருக்கிறார். ஆனால் அந்த மோயிசன் வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்தை பார்க்க மட்டும்தான் செய்தார். அதற்குள்ளே அவர் காலடி எடுத்து வைக்கவில்லை. காரணம், பொறுமை இல்லாத ஒரு தன்மை, ஒரு அவசரம். ஆண்டவர் சொல்வாரு, மக்களுக்கு தண்ணி இல்லை, அந்த பாறையிடம் நீ பேசு, பாறை உனக்கு தண்ணீர் தரும். ஆனால் இந்த மோயிசன் ஒரு அவசரத்திலே, பொறுமை இல்லாத ஒரு நிலையிலே என்ன செய்வார்? பாறையிடம் பேசுவதற்கு பதிலாக அதை தட்டி விடுவார். இருமுறை தட்டி விடுவார். விளைவு, அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்தை அவர் பார்க்க மட்டும்தான் செய்தார். ஏன்? சவுல், ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட முதல் அரசர் சவுல். ஆண்டவர் அற்புதமாக சொல்லுவார், நீ போரிடுகின்ற பொழுது அந்த அமலேக்கியர்களிடம் இருக்கின்ற அனைத்து கால்நடைகளையும் அழித்து விடு. ஆனால் சவுல் பொறுமையற்ற நிலையிலே, ஒரு அவசரத்திலே ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அதை நேராக கொண்டு வருவார். விளைவு என்ன? அவரது அரசாட்சி பறிக்கப்படுகின்றது. ஆக விவிலியத்தில் நிறைய இடங்களிலே பார்க்கின்றோம். அவசரத்திலே செயல்படுகின்ற பொழுது விளைவு பல நேரங்களிலே பயங்கரமாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற பாடம், பொறுமையோடு இருங்கள், பொறுமையோடு இருங்கள். அறுவடையின் காலம் வரும், அப்பொழுது கோதுமை மணிகளும் களைகளும் பிரிக்கப்படும், கண்டிப்பாக பிரிக்கப்படும். ஆகவே தொடர்ந்த திருப்பலியிலே அந்த ஆண்டவரிடம் நாம் வாழ்கின்ற அன்றாட வாழ்விலே, குடும்பமாக இருக்கும், பணி செய்கின்ற பணித்தளமாக இருக்கும், அனைத்து இடங்களிலும் பொறுமையை காத்து, நமது பொறுமையை பார்க்கின்ற ஆண்டவர் கண்டிப்பாக அதற்கு ஏற்ற சன்மானத்தை வழங்குவார் என்ற ஒரு நம்பிக்கையிலே பொறுமை என்ற இந்த புண்ணியத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. விசுவாசிகள் மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு. உங்கள் பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, தாயாம் திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். உமது ஞானம், அன்பு மற்றும் தூய ஆவியின் அருளால் அவர்கள் நிறைவு பெற்று மக்களை உண்மை மற்றும் நீதியின் பாதையில் நடத்த அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் வடிவான எம் இறைவா, எங்களின் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதித்தருளும். மக்களின் நலனை முன்னிறுத்தி நீதி, நேர்மை மற்றும் அன்புடன் ஆட்சி செய்யும் மனதையும், நாட்டில் அமைதி, ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவ உணர்வோடு வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவனே, புனித அந்தோனியாரின் பரிந்துரையை நம்பி உம்மை நாடி வரும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். அவர்களுடைய தேவைகள், கவலைகள் மற்றும் வேண்டுதல்களை நிறைவேற்றி விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்க அருள் புரியும். குடும்பங்களில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் வழங்கி அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் நாயகனே எம் இறைவா, எங்கள் இளைஞர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். கல்வி, வேலை, வாழ்க்கை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் அவர்கள் முன்னேறவும், தீய பழக்கவழக்கங்கள் மற்றும் தவறான பாதைகளில் இருந்து அவர்களை காத்து நல்லொழுக்கமும் இறைபக்தியும் வளர தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். நாங்கள் கேட்ட அனைத்து விண்ணப்பங்களையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தரவந்தேன், நான் தரவந்தேன், என்னையே உம்மிடம் தரவந்தேன், தொறுங்கொண்ட உள்ளத்தோடு உம்மிடம் வருகிறேன்.
தர வந்தே நுறுங்கொண்ட உள்ளத்தோடு உம்மிடம் வருகின்றேன். ஏற்றிடுவார் மாற்றிடுவார் ஏற்ற பலியா என்னை உருமாற்றிடுவார். தர வந்தேன் நான் தர வந்தேன் என்னை உம்மிடம் தர வந்தேன் நுறுங்கொண்ட உள்ளத்தோடு உம்மிடம் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் உமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வறுமை காணிக்களை ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானா. சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினா. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்றும் ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்குள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடர்ல உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்மிடம் பொறுமையாக இருக்கின்ற தெய்வம் இவர்தான். இந்த செம்மறின் விருந்து கலைக்கப்பட்ட நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வதால்
விருந்தின் வடிவிலே நல்ல ஆயன் நின் குரல் தெள்ளத் தெளிந்த நீர்நிலை அல்லும் பகலும் உன் வழி பசுமையான புல்வெளி நல்லாயின் நின் குரல் தெள்ளத் தெரிந்த நீர்நிலை அல்லும் பகலும் உன் வழி பசுமையான புல்வெளி உள்ளம் ஏங்குதே உனை சேரத் துடிக்குதே என்னுள்ளம் ஏங்குதே உனை சேரத் துடிக்குதே வல்லலே என் இயேசுவே என்னில் வாழும் நேசரே வல்லலேயம் இயேசுவே என்னில் வாழும் நேசரே விருந்தின் வடிவிலே கனிந்த இறைவனே விருந்தின் வடிவிலே கனிந்த இறைவனே நீர் விரும்பும் மனமாய் மாறி உன்னை அருந்த வருகின்றேன் நான் அருந்த வருகின்றேன் விருந்தின் வடிவிலே கனிந்த இறைவனே விருந்தின் வடிவிலே கிறிஸ்துவே ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை
கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுநிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புதியதோர் பாடலா அந்தோணி மாமுனியே, உம்மை நான் பாடுவேன். எங்கள் புனித அந்தோணியாரே, இசையில் வாழ்த்திடுவே. கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாளே. எங்கள் புனித அந்தோணியாரே, இசையில் வாழ்த்திடுவே. கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாளே. சுகமெல்லாம் சுகமாய் மாறும் துணையாய் வாழ்வில் நீ வந்தாலே. எங்கள் புனித அந்தோணியாரே, இசையில் வாழ்த்திடுவே. கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. மரத்தின் கிளைகள் அசைவிலும் பாடும் கோயில்கள் இசையிலும். மரத்தின் கிளைகள் அசைவிலும் பாடும் குயில்கள் இசையிலும். புனிதருமது புகழை பாடும். புனிதர் உமது புகழை பாடும். புதுமை புனிதர் உமது நாமம் வாழ்க வாழியவே. எங்கள் புனித அந்தோணியாரே, இசையில் வாழ்த்திடுவே. கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே,
அற்புதரே புனிதரே அந்தோணியாரே